அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. திருவோண விரதத்தை கடைபிடிக்கும் முறைகள். மாதந்தோறும் வருகின்ற ஏதேனும் ஒரு திருவோண நட்சத்திர நாளில் மட்டும் விரதம் மேற்கொண்டாலும், ஒவ்வொரு திருவோண நாளிலும் விரதம் இருந்தாலும் சந்திர தோஷம் முதலான தோஷங்களில் இருந்து விடுபடலாம். சந்திர தோஷம் இருப்பவர்கள் மனநிலையில் சீரற்ற தன்மை இருக்கும். எப்போதும் எதற்கு எடுத்தாலும் ஒருவித பதற்றம் இருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் சந்திர தோஷம் முற்றிலுமாக நீங்கி நல்வாழ்வு பிறக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. அன்று மாலையில் சந்திர தரிசனம் செய்து சந்திரனின் அருளை முழுமையாக பெறலாம். மேலும் அருகில் உள்ள பெருமான் கோயிலுக்கு சென்று பெருமாளை கண்குளிர தரிசித்து பிரார்த்தனை செய்தனும். முதலில் திருவோண நட்சத்திர நாட்களை குறிவைத்து கொள்ளுங்கள். திருவோண நட்சத்திரத்திற்கு முந்தைய நாள் இரவே உணவு ஏதும் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும். இயலாதவர்கள் முந்தைய நாளில் இரவு பழங்கள் எடுத்து கொள்ளலாம், அல்லது இட்லி முதலிய எளிய ஜீரணமாக கூடிய உணவுகளை எடுத்து கொள்ளலாம். அன்று இரவு பெருமாள் மந்திரங்களை உச்சரிப்பதும் விஷ்ணு நாமத்தை படிப்பதும் நல்ல பலன்களை தரும். திருவோண நட்சத்திர நாள் அதிகாலையில் எழுந்து நீராடி பெருமாள் கோயிலுக்கு சென்று அவருக்கு துளசி மாலை சாத்தி வழிபட்டு, கோயில் செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே பூஜை அறையில் பெருமாளுக்கு துளசி மாலையை சாற்றி விளக்கேற்றி வழிபடலாம். இது தவறு இல்லை. பூஜை அறையில் துளசி தீர்த்தம் வைத்து அந்த தீர்த்தத்தை பருகி கொள்ள வேண்டும். விசேஷமானது மதியம் எடுத்து கொள்ளுங்கள். உணவில் உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்க்காத உணவை சாப்பிட்டால் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும். கடவுள் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அன்றைய நாளில் மாலை நெய் விளக்கு ஏற்றி பெருமாளுக்கு கற்கண்டு நெய்வேத்தியம் செய்து பிரார்த்தனை செய்யலாம். இரவில் பால் மற்றும் பழம் போன்றவற்றை எடுத்து கொண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். திருவோண விரதத்தை பக்தியுடன் நீங்கள் செய்தால் நீங்கள் நினைத்த அனைத்து காரியமும் நிறைவேறும். நாம் தீராத நோய்கள் அனைத்தும் குணமாகும். மதிய வழிபாடு செய்தால் சகல செல்வங்களும் நன்மைகளும் வந்து சேரும். மாலை வேளையில் வழிபாடு செய்தால் இதுவரை செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி மோட்சம் பெறும். இரவில் வழிபாடு பிரார்த்தனை செய்தால் முக்தி கிடைக்கும் நிச்சயம். மாதந்தோறும் வரும் திருவோண விரதம் இவ்வாறு நீங்கள் கடைபிடித்தால் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும். நினைத்தது நினைத்தபடியே நடக்கும். சந்திர தோஷம் முதலான தோஷங்கள் விடுபடும்.